அல்சலாம் ஆடியோ லாஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச் மிரட்டலாக எப்பவும் போல் தலைவரோட ஸ்டைலில் சூப்பராக வந்து பேசியிருக்காரு. ஃபுல் ஸ்பீச் வீடியோ சன் டிவி விட்டால் தான் கிடைக்கும். பட் ஆனால் தலைவர் என்ன பேசினாருங்கிறத சூப்பராக அந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கும் போதே சரி, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுடைய பொண்ணு இறந்து போனாங்க. ரெண்டு பேருக்குமே சரி அவருடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து சொல்லி தான் வந்து ஆரம்பித்தார். ஸோ அப்போவே வந்து ரஜினி சார் வந்து அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு பவதாரணிக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும். அப்புறம் வந்து லால் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லால் அப்படின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வைலன்ஸ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, டேஞ்சர்னு ஒரு அர்த்தம் இருக்குது, புரட்சின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் வந்து ஐஸ்வர்யா கையில் எடுத்தது புரட்சி. லால் அப்படிங்கிறதுக்கு புரட்சிங்கிறதான் ஐஸ்வர்யா கையில் எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா அந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குவோம்னு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. இந்த படம் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவே நான் வந்து பேக் அடிச்சிட்டேன். நான் வந்து அவார்ட்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவன்லாம் கிடையாது. இருந்தாலுமே நமக்கு வந்து ரிவார்டு வேணும், காசு டப்புலாம் வேணும்ல. ஸோ அதனால் வந்து அப்படி சொன்னேன். அப்புறம் வந்து கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்து போனேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஐஸ்வர்யா வந்து இந்த படம், இந்த லால் சலாம் படத்துடைய ஸ்டோரியை வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம லைக் தமிழ் குமரன் கிட்ட சொல்லும்போது அவர் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மொய்தீன் பாய்ங்கிற கேரக்டர் வந்து யார் பண்ண போகிறாங்க, நான் பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு எதுவுமே, அது வந்து ஒரு எம்டி கேரக்டராக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து விஷ்ணு கிட்ட சொன்னேன், இந்த கேரக்டர் வந்து ஒரு சூப்பர் கேரக்டரு, ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஒன்று பெரிய ஒரு ஹீரோ பண்ணணும், இல்லை அப்படின்னா புதுசாக வர ஒரு ஹீரோ பண்ணணும். இப்படி யாராக பண்ணால் தான் இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா நானே முடிவெடுத்தேன், சரி எதுக்கு நம்மளே பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன், நானே பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை அவங்க ஃபேஸில். அப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, இது வந்து ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டு, கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ரிலீஜியன் பற்றி, அதை பற்றி கொஞ்சம் அந்த நிறைய விஷயங்கள் பற்றி வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து தலைவர் பேசியிருக்காரு. அதை நம்மளால் கரெக்டாக நோட் பண்ண முடியலை. அப்புறம் வந்து ரஜினி சார் வந்து விஷ்ணு விஷால் அவர்கள் பற்றி வந்து பேசுகிறாரு. விஷ்ணு விஷால் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டரு, ரொம்பவே சரி ஸ்மார்ட்டு, எல்லாமே சரி கரெக்டாக பண்ணுவார், அனலைஸ் பண்ணி எல்லாமேட்டு நிறைய நல்ல படம் வந்து கொடுத்துருக்காரு, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் பற்றி வந்து நம்ம ரஜினி சார் வந்து பேசினார். அப்புறம் வந்து நம்ம ரஹ்மான் சார் பற்றி வந்து சூப்பர் ஸ்டார் பேசினது முக்கியமான விஷயம். நான் வந்து சிவாஜி பண்ணோம், இந்திரன் ரோபோ பண்ணோம், அப்போ கூட வந்து ரஹ்மான் வந்து அந்த படத்தை பற்றி என்கிட்ட அவ்வளோவா பேசினதே கிடையாது. ஆனால் லால் சலாமை பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ஐஸ்வர்யா அவங்களோட ஒர்க்கை அந்த படத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த படத்தை பொறுத்தவரை ரஹ்மான் சார் ரொம்பவே சரி கனெக்ட் ஆகிட்டார். படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி நம்ம தலைவர் வந்து சொன்னார். அப்புறம் வந்து மெயினாக காக்காக்களுக்கு கதைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முடிவுமே சரி வச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த காக்காக்களுக்கு கதை சொன்னேன், அதை நிறைய பேர் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வந்து நான் விஜயை தான் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருமே திருப்பி விட்டுட்டீங்க, அது என்னை ரொம்பவே சரி பாதிச்சிச்சு இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுலான்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே எந்த ஒரு காம்படிஷன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லிட்டோம், எங்களுக்கு நாங்கள் தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஆனாலுமே இப்படி சண்டை இழுத்து விட்டுட்ருக்கீங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுலேருந்து பெரிய ஸ்டாராக வளர்ந்தவர், இப்போ வந்து பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு, நிறைய சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. அவரை வச்சு எப்போவுமே எனக்கு அவருடைய ஒரு வெல் விஷர், அவருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஏங்குற ஒரு ஆள் தான் நான், அவருடைய வெல் விஷர் தான் நான் எப்போவுமேட்டு. அதனால் திரும்ப திரும்ப வந்து அதை கொண்டு வராதிங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலைவர் வந்து காக்கா கழுகு கதைக்கு வந்து ஒரு முடிவு வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரு. ஸோ இப்படி வந்து வெறித்தனமான பல ஸ்பீச்சஸ் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னுமே சரி பேசியிருக்காருங்க, நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு, லால் சலாம் படத்தை பற்றியுமேட்டு நம்ம சன் டிவியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது பேசணும்னு நினச்சேன். இப்போ கூட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அவர்கள் பேசினாங்கல்ல, எங்கள் அப்பா சங்கி கிடையாது, ஒரு சங்கியாக இருந்தால் அந்த படத்தை பண்ண மாட்டாருன்னு சொன்னதுக்கு அவ்வளோ கேவலமாக கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த தீகா குரூப்ஸு பசங்க கேடு கெட்ட நாய்கள் அவனுங்கள்லான்ட்டு, எல்லாரும் கிடையாது,
எங்கள் தலைவரை கிழிக்கிறவன்னு சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து இப்போ தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காக்கா கழுகுன்னு நான் அப்படி சொல்லலை. விஜய் வந்து நான் வந்து விஜயோட வளர்ச்சிக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இருந்தாலும் ஒரு சில புறம்போக்கு விஜய் ஃபேன்ஸ் கிழிச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவனுங்கெல்லாம் சோறை தான் திங்கிறாங்களா இல்லை வேறு எதையாவது தின்னுக்கிட்டு இருக்கானுங்களான்னு தெரில. இந்த தீகா குரூப் கூட சரின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அவனுங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களை சங்கின்னு சொன்னால் மட்டும்தான் அவனுங்களுடைய பேர் 4 பேருக்கு தெரியும். இவன் ரஜினிகாந்த் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். வேறு வழி இல்லை, பிச்சை எடுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து உழைச்சி சாப்பிடல. இந்த மாதிரி 4 பேரை கேவலமாக கிழிச்சு 4 பேரை வந்து தப்பாக பேசி அப்படி கேடு கட்ட மாமா வேலையை விட கேவலமான வேலை இந்த வேலை தான். இந்த எச்சப்பொழப்பை பார்த்து தான் சாப்பிட்டுட்ருக்கானுங்க இந்த தீகா குரூப்பில் உள்ள பாதி கேடு கட்ட நாய்ங்க, எங்கள் தலைவரை பேசுகிற நாய்ங்க. ஸோ அவனுங்க வந்து பேசுவானுங்க கேடு கட்டவனுங்க. இந்த விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன இவன் ஒரு மண்ணும் புரியலங்க. ஒரு சில கிறுக்கன்லாம் இருக்கானுங்க, இந்த குட்டி குஞ்சான்ஸுன்னு சொல்கிறானுங்க. அது என்ன ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கேவலத்தின் உச்சமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அரசியலை பற்றி ஒரு 10% கூட நாலேஜ் இல்லாதவனுங்க தான் 50% விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த ட்விட்டரில் சுற்றிட்டு இருக்கானுங்க. இவனுங்கள்லாம் வச்சு எப்படி இந்த விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இவனுங்கள்லாம் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியலை. ரொம்ப 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 இவனுங்கள்லாம் நம்பி இறங்குனீங்கன்னா உங்கள் பேரை வந்து கேவலப்படுத்தி உங்களை வந்து நடுத்தரில் உட்கார வச்சுருவானுங்க விஜய் அவர்களே. அதுதான் முக்கியமான உண்மை. இப்போ கூட தலைவர் சொன்னார், நான் வந்து விஜய் அவர்களுடைய வெல்விஷர்னு. அந்த விஷயத்துக்காண்டி தான் நான் இதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவனுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ட்விட்டரில் ரஜினிகாந்த் அவர்களை வந்து திட்டுறது வந்து ஒரு காலத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து ரஜினி ஃபேன்ஸ் பேசுகிறாங்க, அதனால் நாங்கள் பேசணும்னு சொல்லி பேசுனதெல்லாம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து ட்விட்டரில் வந்து ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் வந்து இவ்வளோ ஆனால் போச்சுன்னா காசுன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அதுக்காண்டியே ரஜினி திட்டுறானுங்க ஒரு சில விஜய் ஃபேன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில நாய்கள் ரஜினிகாந்த் அவர்களை திட்டினா விஜய் ஃபேன்ஸ் லைக் பண்ணுறானுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ட்வீட்டும் 10,000 வியூஸ் போகுது, நமக்கு நல்ல காசு வருதுன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை திட்டுறானுங்க. முக்கியமாக எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு ஒரு நாய் கிடப்பான், அந்த நாயெலாம் அதை தான் வேலையாகவே பார்த்துட்டு இருக்கான். இது தெரியாத விஜய் ஃபேன்ஸும் அவனுடைய இதுக்கு வந்து இவனுங்க வந்து யூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கக்கிட்டலாம் இருந்து. நாளைக்கு விஜய் அவர்களே விற்றுட்டு போயிடுவானுங்க வேறு ஒரு ஆட்களுக்கு. நாளைக்கு இதை விட 1,00,000 ரூபா தரம்பா விஜய்க்கு அகேன்ஸ்டாக போடுற ஒரு கட்சிக்காரன் சொன்னால் அவ்வளோதான், அவனை போட்டு அவனுக்கு ஜாலரா போட்டு விஜயை போட்டு மிதிப்பானுங்க. இவனுங்களுக்குலாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு, இன்னும் நிறைய பேசியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஹானமுறை தான் நம்ம வந்து எடுத்தோம். அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து சொன்னேன். நிறைய சூப்பராக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த காக்கா கழுகு விஷயத்துக்குலாம் ஒரு முடிவு கொண்டு வந்தது நல்லது. இருந்தாலும் வந்து இதை வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். அவருடைய கடைசி மீட்டில் அவர் வந்து பெருசாக ஏற்றி விட்டு போயிட்டார். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம். ஓகே, நம்ம தலைவர் நல்லவர், அதனால் வந்து தலைவர் இப்படி தான் இருப்பார். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.